சாரா இல்லை சர்ஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஞானசேகரனோட ஃபோனை கைப்பற்றினதில் வந்துட்டு பார்த்தோன்னா அதில் நிறைய வீடியோஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அவர் பண்ணதான வீடியோஸ், பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததுக்கான வீடியோஸ் நிறைய வந்து அதுக்குள்ளே இருந்திருக்கு. அதாவது அதுவுமே டேட்டா ரெக்கவரி மூலியமாக சைபர் ஃபாரன்சிக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இன்னொரு நமக்கு அதிர்ச்சியூட்டும் தகவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வந்து முன் பாதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பட்டா இல்லாத ஒரு விஷயம், அதாவது பத்திரமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. சைதாப்பேட்டில் அவரோட வீடு. பின்புறம் இருக்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா இந்து அறநிலையத்துறைக்கு சார்ந்ததாக இருக்குது. இப்போ சர்ச் வாரண்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபுல்லாக சர்ச் பண்ணதில் 2 பெட்டி நிறைய என்ன டாக்குமெண்ட்ஸ், ஒரு 2 பெட்டி நிறைய, அப்புறம் பட்டா, கத்தி, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க அங்கேருந்து பறிமுதல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சார் இல்லை, அந்த பொண்ணை நான் மிரட்டிட்டேன் சார், எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் அந்த பொண்ணு அதை அவ்வளோ ஆணித்தனமாக அந்த இடத்துல சொல்கிறாங்க திரும்ப அப்படின்னா, நீ இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னதாகவும், இல்லை எனக்கு செமஸ்டர் ஆல்ரெடி நான் போயிட்டு ஜனவரி 17 பொங்கல் முடிஞ்சு தான் வருவேன்னு சொன்னதாகவும் திரும்ப அவங்க அழுத்தி சொன்னதாக ஒரு தகவல். இதை தான் திரும்ப வந்துட்டு நம்ம டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருக்காரு. 10 வயது அந்த பெண்ணுக்கு போகும்போது சடனாக அவங்க வயிறு வலி அப்படின்னு கேஎம்சியில் அட்மிட் பண்ணும்போது தான் விஷயங்கள் ஒன்றொன்னா அவங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி பெண் வந்து பலமுறை கொடுமைக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி நடக்குதுன்னா கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. ராஜ இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அனுப்பும்போது கூப்பிட்டுட்டு இவங்களை அது வந்துட்டு ரொம்ப வன்மையாக தாக்குனதாக ஒரு விஷயம் வந்து வருது. இதை வந்து அவங்க மீடியா முன்னாடி கொண்டு வந்து தான் ஹைகோர்ட்டில் இதை சூமூட்டவாக கொண்டு வந்து அப்பையும் ஜட்ஜஸ் வந்து அந்த இடத்துல கேள்வி கேட்குறாங்க. சரி, நீங்கள் என்ன இன்னும் வந்துட்டு இதன் பேரில் எந்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ணல. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவனுடைய வழக்கு, குறிப்பாக இதை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அதை அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சட்டமன்றத்தில் வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுத்துட்டு வர்றது, முகத்தில் வந்து இப்போ மார்க்ஸ் போட்டு வர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்க்கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு இப்போ வந்து எந்த நிலையில் இருக்கு? கண்டிப்பாக ஐ திங்க் நம்ம இது வரைக்கும் முதல்ல என்ன நடந்ததுலேருந்து இந்த ஹைகோர்ட்டோட சுமூட்டோ வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அது சட்டப்பேரவை வரைக்கும் வந்துட்டு யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்னும் ஓயாத ஒரு விஷயமாக தான் இங்கே வந்து பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும் கட்டத்தில் வந்து நமக்கு சரி, போலீஸ் மேலே காவல்துறை மேலே அதிருப்தி அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் இது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு வந்து இந்த இடத்துல மாற்றப்பட்டது. அதாவது 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுனால மாற்றப்பட்டது. அவங்க உள்ளே வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடனப் ஆகிட்டு இருக்கு இந்த கேஸ். ஏன்னா நம்ம எப்பவுமே யார் அந்த சார் போய் யார் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறது வந்து யாருடையது அந்த தாருன்ற வரைக்கும் இப்போ வந்துருச்சு. இப்போ அது வந்து சாரா இல்லை சர்ஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஞானசேகரனோட ஃபோனை கைப்பற்றினதில் வந்துட்டு பார்த்தோன்னா அதில் நிறைய வீடியோஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அவர் பண்ணதான வீடியோஸ், பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததுக்கான வீடியோஸ் நிறைய வந்து அதுக்குள்ளே இருந்திருக்கு. அதாவது அதுவுமே டேட்டா ரெக்கவரி மூலியமாக சைபர் ஃபாரன்சிக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. எடுக்கும் போது அந்த வீடியோவில் ஒரு ஆள் இருப்பது வந்து தெரிய வந்திருக்கு. அவர் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவர் திருப்பூரை சார்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கு. இது வந்து அதாவது அவங்க எடுத்த முதற்கட்ட விசாரணை ஒன்று. ரெண்டாவது, ஓகே, அடுத்தது யார் இந்த ஞானசேகரன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு எங்கேருந்து இவ்வளோ சொத்து வந்தது? ஏன்னா நம்ம பார்க்கும்போது காலையில் ஏதோ ஒரு பணி, அது கட்சி பணியோ கட்சி தொண்டோ ஏதோ ஒன்று, எந்த கட்சியோ, மதியம் பார்த்தோன்னா பிரியாணி கடை, ஈவினிங் ஆனால் அந்த 7 to 8 அந்த கொள்ளடிக்கிற வழக்கமான ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருந்தவர் பின்னாடி கண்டிப்பாக நமக்கு வந்து பர்சனல் ஹிஸ்ட்ரி நோண்டும் போது எங்கேருந்து ப்ராப்பர்ட்டி வந்தது. ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா லைக் அது ஒரு பெரிய 2 மாடி வீடாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும். சரி, இப்போ என்ன பண்ணாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து 3 அத்தாரிட்டிக்கு வந்து இங்கே நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை, அதுக்கப்புறம் மாநகராட்சி, சென்னை மாநகராட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. நோட்டீஸ் அனுப்பும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை வந்து அளக்குறாங்க. அதாவது 900 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட அந்த வீட்டை வந்து அளக்குறாங்க. ஏதாவது வந்து பத்திரம் இருக்கா, பட்டா இருக்கா, இல்லை புறம்போக்கு நிலமா, என்ன ஏதுன்னு அளக்கும் போது தான் இன்னொரு நமக்கு அதிர்ச்சியூட்டும் தகவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வந்து முன் பாதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பட்டா இல்லாத ஒரு விஷயம், அதாவது பத்திரமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. சைதாப்பேட்டில் அவரோட வீடு. பின்புறம் இருக்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா இந்து அறநிலையத்துறைக்கு சார்ந்ததாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு பெருமாள் கோவிலோட இடமா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா மொத்தம் 2 ஏக்கரில் 21 வீடு இந்த மாதிரி தெரிய வருது. இது வந்து பத்திரப்பதிவுத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம், மாநகராட்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். முன்பாதி மாநகராட்சி சொந்தமானதும் பின்பாதி வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சம்மந்தப்பட்ட இடமாவும் இருக்குது. அதுக்கப்புறம் வருவாய்த்துறையினர் ஒரு வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக லைக் வாரண்ட்
வாரண்ட் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக அவங்க வந்து சர்ச் வாரண்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபுல்லாக சர்ச் பண்ணல. 2 பெட்டி நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், இன்னும் நிறைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஒரு 2 பெட்டி நிறைய, அப்புறம் பட்டா கத்தி இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க அங்கேருந்து பறிமுதல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போனவங்க இன்னைக்கு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். இதையும் தாண்டி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆக்சுவலாக அவருக்கு 3 மனைவின்னு சொல்லப்படுது, ஒருத்தவங்க இல்லை கூட 2 மனைவியிடம், அப்புறம் அவங்க பெற்றோர்கள், தம்பியிடம் எல்லாருக்கிட்டையும் இப்போ வந்து அந்த விசாரணை நடத்தப்பட்டுட்டு இருக்கு. அப்புறம் யார் இந்த திருப்பூரை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விசாரணையும் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இதில் அவங்க மனைவி ஒருத்தவங்க வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறதா சொல்லப்பட்டாங்களா, அவங்கள விசாரணை கூடிய வரைக்கும் அணுகியிருக்காங்களா, அந்த இடத்துல விசாரணை போயிருக்கா? கண்டிப்பாக. ஆக்சுவலி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், ஞானசேகரன் அப்படிங்கிறவர் வந்துட்டு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா அவர் மேலே குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. நம்ம முன்னாடியே கேட்டோம் ஏங்க கண்டினியூஸ் அஃபெண்டருக்கு வந்து குண்டாஸ் போடலன்னு. இப்போ இன்னொரு விஷயம் தகவல் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவர் மேலே இருக்க கேசஸ்க்கு ஒரு 3 குண்டாஸ் போடப்பட்டதாக விஷயங்கள் இப்போ வந்துட்டுருக்கு முன்னாடியே. இப்போ இது எல்லாமே நமக்கு வச்சு பார்க்கும்போது குண்டாஸ் இருக்குது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்படி அவர் வெளியே நடமாடிட்டு இருந்தார்? ஏன்னா 2018 ஒரு பெரிய கொள்ளை சம்பவத்தில் அவர் ஈடுபட்டாருன்னு சொல்லப்படுது இல்லையா? அதாவது துப்பாக்கி முனையில் ஒருத்தரை கடத்தி, அது பாண்டிச்சேரியோ இங்கே அபிராமிபுரம் அவரை கடத்தி வந்து 25 லட்ச ரூபா பணம் டிமாண்ட் பண்ணி போலீஸ் மூலியமாக அவர் வந்து பிடிப்பட்டு ஜெயிலில் இருந்துட்டு வந்தார். அப்போ அவர் மேலே மட்டும் வழக்கு பதியப்படலை, அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி, அவங்க 2 மனைவிகள் மேலேயும் வழக்கு பதியப்பட்டு எல்லாரும் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டு விடுவிக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக அவங்க மனைவிகளும் இப்போ எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணை வட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ ஒரு புறம் வந்து உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்டிகேஷன் குழு, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய விசாரணை தொடங்கியிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இதில் குரல் கொடுத்தது வந்து சூமோட்டோவா ஹைகோர்ட் ஒரு பக்கம் இந்த மேட்டரை எடுத்துக்கிட்டாலும் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அவங்களும் இதை வந்து சூமோட்டோவா எடுத்துட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 71 இன்வோக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க குண்டாஸ் போடுறது எல்லாமே ஓகே, செக்ஷன் 71 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் கண்டினியூஸாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் ஒரு பர்சன் ஈடுபட்டு இருந்தால் அந்த செக்ஷனை போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி இவர் மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் இருக்குது. பட் போலீஸ் தரப்புலேருந்து 2018-19 இல்லை, மற்ற பெட்டி கேசஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டது. பட் ஆனால் 5-6 கேசஸ் அவர் மேலே இருக்குது, அவர் ட்ரையலும் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்ற தகவல் வந்ததுனால நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஒரு ரெக்கமெண்டேஷனை இவங்க உள்ள வர அப்போவே வச்சுருந்தாங்க. அதை தாண்டி முதல்ல களத்துக்கு போய் ஆகட்டும் இல்லை விசாரணை ஆகட்டும் பண்ணது நமக்கு தேசிய மகளிர் ஆணையம் தான். அதுக்கப்புறம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான். இவங்க 2 டீமுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரை விடாம விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் துணைவேந்தர் கிடையாது. துணைவேந்தர் இல்லாததுனால ஒரு பெரிய டீம் செட்டப் பண்ணப்பட்டு அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டது. அப்புறம் அவங்க இருக்க ப்ரொஃபசர்ஸ், கான்ட்ராக்ட் லேபர்ஸ், அந்த செக்யூரிட்டிஸ் கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அந்த ஃபேமிலி கிட்ட, அதாவது பாதிக்கப்பட்ட பெண், அவங்க அப்பா அம்மா, அந்த பாய் ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் விசாரணை நடத்தப்பட்டது. இதே சேம் விசாரணை தான். அவங்க எழுப்பின கொஸ்டின்ஸும் காமனான கொஸ்டின்ஸ் தான். நம்ம மனசில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எழுப்பப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். இப்போ சிசிடிவி ஏன் ஒர்க் ஆகல, ஏன் இவ்வளோதான் சிசிடிவி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன் வந்துட்டு இவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருந்தும் அவங்க ஏன் ரோந்து பண்ணில போல, எப்படி ஞானசேகரன் என்பவர் வந்துட்டு ஒரு ஐடி கார்டு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி எப்படி நடமாட முடிஞ்சது உள்ள. ஸோ அந்த இடத்துல ஏன் அப்போ அங்கே வந்து சிசிடிவி ஒர்க் ஆகலை, சர்வேலன்ஸ் ரூம் இருக்கா, அதை ஏன் சரியாக பார்க்கல, ப்ளஸ் நீங்கள் ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு மந்த்லி ரிப்போர்ட் வருதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கான ரிப்போர்ட்ஸை தான் இப்போ NCW ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் எடுத்திருக்காங்க. இதில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய வாக்குமூலத்தின்படி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சார்கிட்ட பேசினார் அப்படின்றத தெரிவிச்சதா சொல்லப்படுது. அந்த சார் வந்து திருப்புரை சார்ந்தவரா அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயமான இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அந்த பெண் வந்து முதல்ல கொடுத்த வாக்குமூலத்திலையும் சாருன்னு ஒருத்தர் இருக்காருன்றது தான் விஷயம். பட் அது காவல்துறை தரப்புலேருந்து ரொம்ப வன்மையாக அவங்க வந்து இல்லைன்னு மறுத்தாங்க. ஆக்சுவலி அது கண்டனங்கள் கூட எழுந்துச்சு. இப்போ திரும்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் காப்பியில் சாருன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு அந்த பெண் சொன்னாங்க, பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொன்னாங்க. திரும்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகும்போது அவங்க திரும்ப அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக சாருன்னு ஒருத்தர் இருக்காருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் இன்னொரு செய்தி வந்தது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து எந்த விதமான செய்தியுமே சொல்லலை, அது வந்து போலியானது, இது வரைக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் யாரையுமே சந்திக்கல, எந்த விதமான ப்ரெஸ் அறிக்கையும் கொடுக்கல, அப்போ இது வந்து பொய்யானதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு செய்தி இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி அதுதான் இப்போ எல்லாமே நமக்கு, இப்போ நானுமே அதை சொன்ன மாதிரி தகவலின் அடிப்படையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த தகவல் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணிடம் திரும்ப விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அவங்க சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்தது. என்னென்ன வந்தது அப்படின்னா, இல்லை ஃபோன் வந்து இன்கமிங் கால் தான் வந்தது இவருக்கு வரும்போது, சார் இல்லை அந்த பொண்ணை நான் மிரட்டிட்டேன், சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணுன்ற ஒரு
ஸ்டேட்மெண்ட். ஏன் அந்த பொண்ணு அதை அவ்வளோ ஆணித்தனமாக அந்த இடத்துல சொல்கிறாங்க திரும்ப அப்படின்னா, நீ இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னதாகவும், இல்லை எனக்கு செமஸ்டர் ஆல்ரெடி நான் போயிட்டு ஜனவரி 17 பொங்கல் முடிஞ்சு தான் வருவேன்னு சொன்னதாகவும் திரும்ப அவங்க அழுத்தி சொன்னதாக ஒரு தகவல். இதை தான் திரும்ப வந்துட்டு நம்ம டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கண்டன அறிக்கையை விட்டிருக்காரு. தயவு செஞ்சு யூகத்தின் பெயரில் யாரும் எதையும் பரப்ப வேண்டாம், அதாவது ரூமர்ஸை பரப்பாதீங்க, பரப்புறதே பெரிய தப்பு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வரல அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் எல்லா என்ன சொல்கிறது, ரெகக்னைஸ்டு மீடியாவாகட்டும் நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும் நிறைய பார்க்குறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி தான் வந்துட்டு இருக்கு நமக்கு. ஏதாவது எஸ்ஐடி உள்ளே வந்த வரைக்கும், ஏன்னா நம்ம பார்த்தோம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அவங்களே ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்களே ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கு, விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு, ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி நாங்கள் மீடியாவுக்கும் ஒரு காப்பி கொடுக்குறோம், சென்ட்ரலையும் சப்மிட் பண்ணுவோம், ஜட்ஜஸ்கிட்டையும் சப்மிட் பண்ணுவோம் அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளே வந்ததுலேருந்து இது வரைக்கும் அவங்க நேராக மீடியா முன்னாடி அப்பியர் ஆனதோ இல்லை அவங்க எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோ அனௌன்ஸ்மெண்ட்டோ நம்ம கொடுக்கல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இந்த நிகழ்வுக்கு பிறகாக என்ன விதமான புதுவிதமான விதிகளை எதனா கொண்டு வந்திருக்காங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அதை இது நடக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார் வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ்க்குள்ளே மேண்டேட்ரி ஐடி கார்டு போடணும், ஐடி கார்டு போடாமல் யாராவது இருந்தால் இம்மீடியட்டாக அவங்க பனிஷ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வெளியாட்கள் காலையில் வாக்கிங் போகிறதுக்கு அலோவ் பண்ணப்பட்டுட்டு இருந்தாங்க. இனிமேல் அது அலோவ் பண்ணப்படாது. இன்னொன்று, யாரும் வண்டி இனிமேல் எடுத்துகிட்டு வந்தால் அந்த பார்க்கிங் லாட்டை தாண்டி உள்ளே வரக்கூடாது. அது கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் என்ன வேணா இருக்கட்டும். ஏன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, அங்கே நமக்கு சர்வேலன்ஸ் இருக்கும். ஸோ யார் நிறுத்திட்டு எப்படி போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். கேம்பஸ்குள்ளே வேணும்னா நீங்கள் சைக்கிள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அவங்களே வண்டி ஓட்டிட்டு வரமாட்டாங்க, இல்லைனா அது தெரியல அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி சைக்கிள். ஏன்னா சில யூனிவர்சிட்டிஸில் சைக்கிள் இருக்குது. ஆமாம் இருக்குது. மேபி அந்த சைக்கிளை தான் உள்ளே போகணும் வரணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா எல்லாருமே ஓனாக ட்ரைவ் பண்ணிட்டு வரமாட்டாங்க இல்லையா, அதனால சில பேர் டிரைவர்ஸ் வச்சோ வீட்டில் யாராவது இருக்கவங்களும் வந்து ட்ராப் பண்ணிட்டு போக சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரவங்க அவங்களோட வண்டி நம்பர், அவங்களோட மொபைல் கான்டாக்ட் நம்பர், தேவைப்பட்டால் இன்னும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள செக்யூரிட்டி கிட்ட கேட்குறாங்களோ அது கொடுத்துட்டு தான் உள்ளே வரணும், வெளியே போகணுன்ற ஒரு விஷயம். அதையும் தாண்டி அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாருமே ஈவினிங் டைம்லையும் நைட் டைம்லையும் உள்ளே ரோந்து பண்ணி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் ஐசிசி கமிட்டி பற்றி பெரிய விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது பாஷ் கமிட்டி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லா மாணவ மாணவிகளையும் போய் சந்திச்சு அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கான்றதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, எல்லா ஃபுட்டேஜும் ஒர்க் ஆகுதா, ஃபுட்டேஜோட எல்லா காப்பீஸும் நமக்கு வருதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதை யாராவது ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாஃப்ஸ் மேலே, கன்சர்ன் பீப்புள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் ரெஜிஸ்டரோட விஷயமா இந்த இடத்துல இருக்குது. இன்னொன்னையும் தாண்டி நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, அதே சட்டப்பேரவையில் வந்து நமக்கு இப்போ நிறைய அந்த இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, ஆளுநர் வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது அங்கேயும் இப்போ எப்படி ஆயிருக்குன்னா, ஆல்ரெடி நம்ம எஃப்ஐஆர் லீக்கேஜில் பார்த்தோம்னா ஸ்டேட்லேருந்து சென்டர் பக்கம் திரும்பியாச்சு. சிசிடிஎன்எஸ்னால அப்படி வந்து இப்போ போட்டாச்சு. நம்ம அந்த சட்டப்பேரவை இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் நமக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கிட்டயும் இந்த கொஸ்டினை கேட்டாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னவா இருக்காங்க அப்படின்னா, ஏன் வந்து நீங்கள் ஸ்டேட்டுன்றது இல்லாமல் தாண்டி நீங்கள் ஏன் ஆளுநரை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் ஆளுநரை கேள்வி கேட்கணும் இந்த இடத்துல அப்படின்னா, துணைவேந்தர் இல்லாத பட்சத்தில் அவர் தான் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் வேந்தராக இருக்கார். ஸோ அவர் எந்த விதமான ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் எடுத்திருக்காரு, எந்தெந்த மாதிரி பண்ண போறாருன்ற கேள்வியை அவர்கிட்டயும் கேட்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ முன் வச்சிருக்காரு. அண்ணா நகரில் சிறுமியினுடைய அந்த வன்கொடுமை, அதில் வந்து சம்பந்தப்பட்ட அதிமுகவை சார்ந்த சுதாகர் என்பவரை வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. இந்த கைதை பார்த்தீங்கன்னா குறிப்பாக யார் அந்த சார்ன்றப்ப இவர் தான் அந்த சார் அப்படின்ற மாதிரி அதிமுகவை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அண்ணா நகர் சிறுமியினுடைய வழக்கு என்னவா இருக்கு இப்போ? கண்டிப்பாக. ஏன்னா இது நமக்கு ஆகஸ்ட்லேருந்து வந்து ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. நமக்கு ஆகஸ்ட் 30 நடந்த இன்சிடென்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீடியா பார்த்து ஹைகோர்ட்டை தான் சூமோட்டோ எடுத்து தான் இந்த கேஸையுமே விசாரிக்கும் போது தான் இதில் இன்னும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு துக்கத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சம்மந்தப்பட்ட அந்த அண்ணா நகர் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அதாவது இன்ஸ்பெக்டர் ராஜி அவர்களே வந்து இதில் ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டது தான் வந்துட்டு ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் அவங்களையும் வந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்சிடென்ட் நடந்தப்போ, ஏன்னா இது வந்து பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து அவங்க டெய்லி வேஜஸ் போகிறவங்க. அந்த பெண்ணினுடைய பேரண்ட்ஸ் 10 வயது அந்த பெண்ணுக்கு போகும்போது சடனாக அவங்க வயிறு வலி அப்படின்னு கேஎம்சியில் அட்மிட் பண்ணும்போது தான் விஷயங்கள் ஒன்றொன்னா அவங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி பெண் வந்து பலமுறை
பலமுறை வந்து பாலியல் இதுக்கு வந்துட்டு வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் இப்படி நடக்குதுன்னா கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. ராஜ இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அனுப்பும்போது கூப்பிட்டுட்டு இவங்களை அது வந்துட்டு ரொம்ப வன்மையாக தாக்குனதாக ஒரு விஷயம் வந்து வருது. இதை வந்து அவங்க மீடியா முன்னாடி கொண்டு வந்து தான் ஹைகோர்ட்டில் இதை சூமூட்டவாக கொண்டு வந்து அப்பையும் ஜட்ஜஸ் வந்து அந்த இடத்துல கேள்வி கேட்குறாங்க. சரி, நீங்கள் என்ன இன்னும் வந்துட்டு இதன் பேரில் எந்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது அக்யூஸ்டாக இப்போ அரெஸ்ட் பண்ணலை. யார் அப்படிங்கிற அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ராஜி வந்து இந்த பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவங்க எல்லாம் வந்துட்டு உறுதுணையாக இருந்திருக்கணும், அவங்களே இந்த மாதிரி வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, அவங்க பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கும்போது அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்ற ஒரு வேர்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சிபிசிஐடி மாற்றப்பட்டுச்சு. சிபிசிஐடி இல்லை, எங்களுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5லேருந்து 7 கரண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கணும் அந்த டீமில், 3 பேராவது குறைஞ்சது பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கணும்னு சொல்லி இப்போ அவங்க தான் விசாரணை நடத்தி, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணலை. ஹைகோர்ட்டில் அன்றைக்கி அவங்க அரெஸ்ட் பண்ண சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ சதீஷ் என்பவரையும் இதில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 14 வயசு பையனை தான் சஸ்பெக்டாக உள்ளே கொண்டு வந்தாங்க அரெஸ்ட் பண்ணி. இப்போ சதீஷ், சுதாகர் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராஜி அவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு போக்சோவில் செக்ஷன் 5L கிளாஸ் சப் கிளாஸ் M அந்த செக்ஷன் போட்டிருக்காங்க. பனிஷ்மெண்ட் மினிமம் 20 வருஷம், மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட். இந்த கைது செய்யப்பட்ட சதீஷ் நான் சுதாகர் என்பவர் வந்து உதவி செய்தவர் இல்லையா அவருக்கு, ஏன்னா அவர் தான் வந்துட்டு உதவி செஞ்சார். என்ன அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோன்னா, ராஜி என்பவங்களுக்கு வந்து சதீஷின் பேரை நீக்கிறதுக்காக 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு இவங்க சதீஷ் பேரை நீக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் தான் இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. மெயின் குற்றவாளியாக சதீஷ் தான் இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு இதில்.